ரெசிபி பார்த்தோன்னா பாப்கார்ன் வெரைட்டிஸு மசாலா பாப்கார்ன் கேரமல் பாப்கார்ன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா பாப்கார்னுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கார்ன் போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், சால்ட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் மசாலா பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக பாப் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து கப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான மசாலா பாப்கார்ன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கேரமல் பாப்கார்னுக்கு பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு காஞ்ச சோளம் இது ஒரு 1/2 கப் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சால்ட்டு போட்டு. இப்போ பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இது கேரமலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது மெல்ட் ஆகணுன்னு இதோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்கிட்டு இதோட பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ இதோட பொரிச்சு வச்சுருக்கிற பாப்கார்னை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான கேரமல் பாப்கார்ன் ரெடி பண்ணிக்கலாம்.
சுகருக்கு பதில் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு கேரமல் பாப்கார்னும். இப்போ வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.